வணக்கம். ஆசியாவின் மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒன்றான இந்தியாவின் மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் பாதையை பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது வெறும் ஒரு ட்ரெயின் ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாதுங்க. நிஜமாவே இது இந்தியாவோட ஒரு பெரிய என்ஜினியரிங் புரட்சின்னு தான் சொல்லணும். சரி வாங்க, இந்த விளக்க தொகுப்புக்குள்ள நேரா போயிடலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் உள்ள உட்கார்ந்திருக்கீங்க. அந்த ட்ரெயின் நிலத்தை கிழிச்சுக்கிட்டு சீறி பாயுது. ஆனா உங்களுக்கு மேல பலாயிரம் டன் எடையுள்ள ஒரு மாபெரும் கடல் இருக்குன்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, கடலுக்கு அடியில ஒரு ட்ரெயின் போகுதுங்கிறதே கேட்கறதுக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல? 320 இதுதாங்க இந்த ட்ரெயின் தொட போகும் அதிகபட்ச வேகம். மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்துல சுமார் 508 கிலோமீட்டர் தூரத்தை இந்த ட்ரெயின் கடக்க போகுது. இந்திய பயண வரலாற்றிலே இது ஒரு பிரம்மாண்டமான புது மைல்கல்னு கண்டிப்பா சொல்லலாம். கடலடி பயணம், அதாவது நிஜமாகும் ஒரு அறிவியல் அற்புதம். இந்த பயணம் மும்பையோட பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ், அதாவது பிகேசில இருந்து தொடங்குது. மொத்தம் 21 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான சுரங்கப்பாதையை இதற்காக அமைக்கிறாங்க. இதுல ரொம்பவே வரலாற்று சிறப்புமிக்க விஷயம் என்ன தெரியுமா? தானே கிரீக் அருகே கடலுக்கு அடியில நேரடியாகவே ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் இந்த ட்ரெயின் பயணிக்க போகுது. மீதமுள்ள 14 கிலோமீட்டர் சாதாரண நிலத்தடி பகுதி தான். இருந்தாலும் இதுதான் இந்தியாவின் முதல் கடலடி ரயில் சுரங்கப்பாதை. நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல? இந்த மாபெரும் பொறியியல் அற்புதம் எப்படி பூமியை செதுக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். கடலுக்கு அடியிலையும் ரொம்ப கடினமான மலைகள் வழியாவும் பாதையை உருவாக்குறது சாதாரணம் கிடையாது. இதுக்கு தான் இன்ஜினியர்கள் டனல் போரிங் மெஷின்கள், அதாவது சுருக்கமா டிபிஎம்னு சொல்ற ராட்சச இயந்திரங்களை முழுமையா நம்பியிருக்காங்க. பாறைகள், மண், நிலத்தடி அடுக்குகள்னு எல்லாத்தையும் அப்படியே மெதுவா குறைஞ்சிட்டே போய் ஒரு சுரங்கப்பாதையை உருவாக்கும் பிரம்மாண்டமான ஸ்பெஷல் மெஷின்கள் தாங்க இவை. பிகேசி மற்றும் சில்பாட்டா இடையேயான இந்த நிலத்தடி பகுதியை உருவாக்குறது தான் இந்திய ரயில்வே கட்டுமான வரலாற்றிலேயே மிகவும் கடினமான ஒரு ப்ராஜெக்ட்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த மெஷின்களோட பிரம்மாண்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொன்றும் சுமார் 3000 டன்களுக்கும் அதிகமான எடை கொண்டது. குறிப்பா இதோட முன்பகுதியில் இருக்கிற அந்த கட்டர் ஹெட் மட்டுமே சுமார் 350 டன் எடையும் 13.6 மீட்டர் அளவிலான மாபெரும் விட்டமும் கொண்டது. உண்மையிலேயே மலைகளையும் பாறைகளையும் அசால்ட்டா குடைஞ்சிட்டு போற அளவுக்கு இது ஒரு பயங்கரமான ராட்சத இயந்திரம் தாங்க. சரி, காலமும் தொழில்நுட்பமும் சேர்ந்து நம்ம பயணத்தை எப்படி மாத்தப் போகுது? மும்பைக்கும் அகமதாபாத்துக்கோ இடையிலான பிசினஸ் பயணமா இருக்கட்டும், இல்ல சுற்றுலா பயணமா இருக்கட்டும், எல்லாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையப் போகுது. ஏன்னா இதுல நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயமே நாம சேமிக்க போற நேரம்தான். சாதாரணமா 6ல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஆகுற அந்த ஒரு சோர்வான பயணம் இனிமே ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் 2 மணி நேரமா சுருங்க போகுது. நினைச்சு பாருங்க, எவ்வளோ நேரம் மிச்சமாகும்? வேகம், பாதுகாப்பு, இது ரெண்டுத்திலையும் எப்படி இப்படி ஒரு நம்ப முடியாத பாய்ச்சல் சாத்தியமாகுதுன்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு காரணம் உலக புகழ்பெற்ற ஜப்பானிய ஷிங்கன்சன் தொழில்நுட்பம் தாங்க. இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஜப்பான் தங்களோட சிறந்த டெக்னாலஜி சப்போர்ட்டையும் நிதி உதவியும் வழங்கி வர்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததா நாம பார்க்க வேண்டியது செலவுகளும் விவாதங்களும். இந்த புல்லட் ட்ரெயினோட டிசைன்லாம் இணையத்துல வைரல் ஆகி எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் இந்த ப்ராஜெக்டை சுத்தி இருக்கிற சில சிக்கலான உண்மைகளையும் நாம கவனிச்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த திட்டம் நிறைய தடைகளை சந்திச்சிருக்கு. நிலம் கையகப்படுத்துறதுல ஏற்பட்ட சிக்கல்கள், சுற்றுச்சூழல் அனுமதிகள் வாங்குறது, அப்புறம் கோவிட்-19 பெருந்தொற்று, இப்படி பல காரணங்களால கட்டுமான பணிகள் ரொம்பவே தாமதமாயிடுச்சு. இதனால ஆரம்பத்துல பிளான் பண்ணதை விட கொஞ்சம் லேட்டா, அதாவது சுமார் 2027 அல்லது 2028 வருஷத்துல தான் இதோட ஒரு பகுதியாவது பயன்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ மக்களோட விவாதங்களை எடுத்துக்கிட்டா கருத்துக்கள் ரெண்டா பிரிஞ்சு கிடக்குது. ஒரு பக்கம் இது நம்ம நாட்டோட ஒரு புதிய தொழில்நுட்ப எதிர்காலத்தோட அடையாளம், ஒரு வரலாற்று பாய்ச்சல்னு சிலர் ரொம்பவே கொண்டாடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விமர்சகர்கள் என்ன கேட்கறாங்கன்னா, இது ரொம்பவே செலவு அதிகமான ஒரு திட்டம், இதுல சாதாரண மக்கள் டிக்கெட் எடுத்து பயணிக்க முடியுமா? இந்த பல்லாயிரம் கோடிகளை நம்ம நாட்டில் இருக்கிற சாதாரண ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்தவே பயன்படுத்தியிருக்கலாமேன்னு கேள்வி எழுப்புறாங்க. 2 தரப்பு வாதங்களுமே கவனிக்கப்பட வேண்டியதுதான். சரி, ரயில்களின் எதிர்காலம், இனி வரப்போகும் ஒரு இணைக்கப்பட்ட தேசம். விவாதங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தாலும் பல இடங்கள்ல பாலங்கள் கட்டுறது, சுரங்கங்கள் அமைக்கிறதுன்னு வேலைகள்லாம் ரொம்பவே அதிவேகமா நடந்துகிட்டு தான் இருக்கு. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் ஒரு ஆரம்பம் மட்டும்தாங்க. எதிர்காலத்துல டெல்லி, சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், அப்புறம் புனேன்னு நம்ம நாட்டோட பல முக்கிய நகரங்களும் இதே மாதிரியான அதிவேக ரயில் வழித்தடங்கள் மூலியமா இணைக்கப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. நிஜமாவே பல இந்தியர்களுக்கு இந்த திட்டம் ஒரு ட்ரெயினை தாண்டிய விஷயம். இது ஒரு புதிய தொழில்நுட்ப எதிர்காலத்தின் சின்னம் அப்படின்னு சொல்றது ரொம்பவே ஆழமான ஒரு உண்மை.
ஏன்னா அதிவேக பயணங்கள், உலக தரம் வாய்ந்த ரயில் நிலையங்கள், அப்புறம் ரொம்பவே அட்வான்ஸ்டான பாதுகாப்பு அமைப்புகள்னு இந்த திட்டம் நம்ம நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு மாபெரும் அடிப்படை மாற்றத்தையே கொண்டு வரப்போகுது. சரி, நாம இந்த விளக்கத் தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்துல பாயப் போகும் இந்த ஒற்றை பாய்ச்சல் வேகமா வளர்ந்து வர நம்ம நாட்டோட பயணத்தை நிரந்தரமா எப்படி மாத்தப் போகுது? கடலடி இன்ஜினியரிங் அப்புறம் இந்த ஹை ஸ்பீட் போக்குவரத்து, இது ரெண்டோட இந்த அற்புதமான கலவை நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தையும் மக்களோட எதிர்காலத்தையும் எப்படி ரீடிசைன் பண்ண போகுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க சிந்தனைக்கே விட்டுடுறேன். இதுவரைக்கும் பொறுமையா இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி.